ಗೋಪಾಲ ಗೋಪಾಲ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋಪಾಲ ನಂದಕುಮಾರ ನವನಿತ ಚೋರ ಬೃಂದಾವನ ಚರ ಗೋಪಾಲ 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 ಗೋಕುಲ ನಂದನ ಗೋಪಾಲ. சிந்தப்புடைத்து செங்குருதி கொண்டு பூதங்கள் அந்திப்பலி கொடுத்து ஆவத்தனம் செய்யப்பன் மலை இந்திர கோபங்கள் எம்பெருமான் கனிவாயொப்பான் சிந்தும் புறவில் தென் திருமாலிருஞ்சோலையே. இப்பவும் திருமாலிருஞ்சோலையில பிரதான கோபுர வாசலால பெருமாள் வரதில்லை. பக்கத்துலதான் ஒரு பாத 12 வரார். ராஜகோபுர வாசலால வரதில்லை. அதெல்லாம் பூதத்துக்குன்னு இடம் கொடுத்துட்டார், பெருமாளை கொடுத்துட்டார். சில பேர் தன் வீட்டு ஓரத்துல குடி வச்சு விட்டு அப்புறம் அவளை கலப்ப முடியாம அவள் இது என்னுடைய சொந்த இடம்னு சொல்ல, சொந்த இடம் உடையவாள் வேறு பாதையா அவ முகத்துல முழிக்காம போற கஷ்டம் பெருமாளுக்கும் இருக்கு. ராஜகோபுரம் பெருமாள் உற்சவத்துல ராஜகோபுரம் வழியா வர வேண்டாமோ? அழகர் கோவில் அது இல்லை. அங்க யாரோ பூதங்களுக்கு 18 சித்தர்கள் 18 பூதங்கள் இருக்கான். அந்த பூதங்கள்லாம் இருக்கு, அந்த வழியா வரது இல்லை. பூதங்களுக்கு பூத முறைப்படி பூஜைகள்லாம் நடக்கிறது. இப்ப கூட செய்கிறார்கள். விஷ்ணு கோவில்ல இப்படி செய்யறாளேன்னு வருத்தமா இருக்கும் நமக்கு. இப்பவும் நடக்கிறது, உற்சவங்கள்லயும் நடக்கிறது. அது எந்த காலமோ எப்படியோ என்ன காரணமோ அது யாரும் நிர்ணயம் பண்ண முடியல. ஆடு மாடுகள்லாம் பலி கொடுக்கிறாளே பெருமாள் கோவில் வாசல்ல, அழகர் மலையில கோவில் வாசல்ல, ராஜகோபுரத்தினுடைய அடியிலே 10 ஆடு 20 ஆடு 100 ஆடுன்னு பலி கொடுக்கறதும் அது ரத்த ஆறாக ஓடுறதும் இன்னைக்கு நடக்கிறது. ஸ்ரீ விஷ்ணவர்கள் எப்படி அந்த வழியாக போகிறது? மனசு கலங்கும், இப்படி நடக்கிறதே என்ன. ஆனா அது உண்டுங்கிறார் ஆழ்வார். நான் என்ன பண்றது? ஆழ்வார் சொல்றார், பூதங்கள்லாம் அப்படி வழிபடுறதான் பெருமாளை. அந்த பூதங்கள் அங்க இருந்து கொண்டு எப்படி வழிபடுறது? சிந்த புடைத்து செங்குருதி சிந்த கொண்டு பூதங்கள் புடைத்து. யாரேன்னு வியாக்கியானம் பண்ணார்? நல்ல நல்ல பருமனான நல்ல ரத்தம் உடைய மனுஷால் வந்தாக்கேங்கிறார் வியாக்கியானத்துல. அது ஏதோ ஆடு கோழி பலி தவிர நரபலியே சொல்றது. அந்த பூதங்கள் நரபலியை அடிச்சு. இதுக்கு பிரமாணம் எதுன்னா, கண்டாகரணன் ஒருத்தன் இருந்தான், ஒரு பிசாச்சன். அவன் பரமசைவனா இருந்தா சிவபெருமானே விஷ்ணு பக்தி பண்ணுடான்னு சொல்லிவிட்டார். உடனே விஷ்ணு பக்தி பண்ண ஆரம்பிச்சான்னு மகாபாரதத்திலேயே ஒரு கதை ஹரிவம்சத்துல. அவன் என்ன பண்ணான்? கண்ணபிரானுக்கு பூஜை பண்றான், இங்க வான்னா பூஜை பண்ணி. கண்ணனோ சொல்றான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், எவன் எனக்கு பக்தியோட எதை அர்ப்பணம் பண்றானோ அதை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறவனுக்கு அவன் பிசாசனா போயிட்டதுனாலே நரபலி போட்டு நல்ல பச்சை மாம்சம் எடுத்து உருட்டி வச்சு, கண்ணா இது நவம் நவம் மாம்சம், இதை சாப்பிடுங்கிறானா கிருஷ்ணனை பார்த்து. எப்படி அவன் பூஜை பண்றானோ, எப்படி அவனை போல இருக்கணும் அப்படின்னு பெருமாள் சுபாவம் என்னங்கிறார். இப்பொழுதும் அழகருடைய தனி ஒரு அழகு பாக்கி எந்த பெருமாள் இடத்துலயும் இல்லாதது. எஜ்ஜாதியா தஜ்ஜாதீயஸ்தாதிருஷஸ்தத்ஸ்வபாவஹ எஜ்ஜாதியோ யாதிருஷோ யத் ஸ்வபாவஹ என்று கூறத்தாழ்வான் அழகர் கோவில்லையே இருந்ததுனால நேர பார்த்து பாடி இருக்கிறார். எப்படி இருந்தார் அப்படின்னு. அவன் என்ன ஜாத்தியோ அவனுடைய ஆச்சாரம் அவன் ஒழுக்க வழக்கம் எப்படியோ அப்படி பெருமாள் பழகுவான். பெருமாள் வழக்கத்துக்கு அவனை கொண்டு வரமாட்டாரா, அவன் வழக்கத்துக்கு பெருமாள் பழகுவார் அப்படிங்கிறா இன்னைக்கு நடக்கிறது. பாக்கி நம்பெருமாள்லாம் ரங்கநாதர்லாம் புறப்பட்டாக தேவதாந்தரம் இருக்கிற இடத்துக்கே போக மாட்டார், தேவதாந்தர கோவில்களுக்கே போக மாட்டார். எங்கேயாவது யாரையாவது கீழே புதைச்சிருந்தா கூட அந்த வழியா போக மாட்டார். எங்கேயாவது ஜீயவரம் போனா கூட அவருக்கு திருமடப்பள்ளியேந்து தான் நைவேத்தியம் வந்தாகணும், அங்க சாப்பிடுவார். இந்த அழகர் என்ன பண்றா, கிளம்பினார்னா அங்க ஒரு கருப்பண்ணசாமி கோவில், இங்க ஒரு எல்லையம்மன் கோவில், இங்க ஒரு பிடாரி கோவில், எல்லாத்துலயும் போய் உட்காருவார். ஏன்னா அந்த பிடாரிக்கு அவர் தானே தெய்வம். ஆத்துக்கு அழிக்கணும் ஒருத்தரும் கூப்பிட மாட்டாளா? பிடாரி நினைக்க மாட்டாளா நம்ம ஆத்துக்கு வரணும் அழகர்னு நினைக்க மாட்டாளா? அதனால அங்க என்னென்ன சாமி இருக்கோ எல்லாத்துக்கும் பக்கத்துல போய் உட்காருவார். அதை விட கன்றாவி என்னன்னா, அங்கங்க யார் யார் என்னென்ன பண்றாளோ அதெல்லாம் சாப்பிடும். யார் யார் என்ன அதெல்லாம் ஸ்ரீ விஷ்ணவாதான் பண்ணணும், நேர மடப்பிள்ளேன்னு வரணும், அது கொட்டு மூலத்தோட வரணும், கொடை குடிச்சுட்டு வரணும், மூடிண்டு வரணும், ஒண்ணு கிடையாது.
யார் யார் என்னென்ன நைவேத்தியம் பண்ணணுமோ அழகருக்கு அங்கங்க பொங்கல் இடலாம், அங்கங்க அது ஏத்துப்பார், ஜம்முன்னு புறப்படுவார். அப்படி பழகிறார்னா என்ன அழுவார் பாடியிருக்கார், ஆச்சாரியால் பாடியிருக்கார். இன்னைக்கு நடக்கிறது இது மூணுதானே பிரமாணங்க. அதனாலதானே அவர் கள்ளர்களுக்கு சொந்தம், கள்ளர்களுக்கே சொந்தம். அவர்கள் விட்டு கொடுத்தாதான் அப்புறம் நமக்கெல்லாம் சொந்தம். அப்படி பெருமாளும் பழகிறார், அவர்களும் அப்படி வச்சிருக்கிறார். அதுபோல பூதங்கள்லாம் அங்க வழிபடுறது. அந்த பூதங்கள்லாம் அந்தி வேளையில வந்து பலி கொடுத்து ஆவத்தனம் செய்ய பன்மலை என்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? புடைத்து செங்குருதி சிந்த கொண்டு அதை அடிச்சு கொலை பண்ணி பிச்சு வாங்கி அதனுடைய ரத்தம் கீழே சிந்தும்படியாக அப்படியே அள்ளி கொண்டு வந்து அழகரிடத்துல வந்து அவருக்கு கோவிந்தா கோவிந்தா பெருமாளுக்கு பலி போடுற. என்ன கிரண் ஆபத்துல காப்பாற்றுற தெய்வம் அப்படின்னு சொல்லிக்கிறார்கள். எங்களை ஆபத்துக்கு எங்க குல தெய்வையா, என் குடும்பத்தை தான் காப்பாத்துறத, என் ஆடு கோழிலாம் அதுதான் காப்பாத்துறத, என் பரதெய்வம் அது அவள் சித்தாந்தம். அவள் கிட்ட போய் ஏதாவது நம்ம திவ்ய பிரபந்தம் சொல்ல முடியுமா? இல்ல பாகவத ராமாயணம் சொல்ல முடியுமா? அவளுக்கு எல்லாம் முடிஞ்சு விடுத்த. என் குலதெய்வம், என் பேரம் பேத்தி எல்லாம் காப்பாத்துறது, எனக்கு ஆடு கோழி எல்லாம் காப்பாத்துறது. எங்க அழகருக்கு ஒரே ஒரு ஆடு கொடுக்க முடியாதா? 100 ஆடை காப்பாத்திருக்கு இந்த வருஷம். இந்த ஆடு அழகருக்காக, இந்த கோழி அழகருக்காக அப்படின்னு ஒண்ணு கொடுக்க முடியாதா? அப்படின்னு இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு அவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறாரே, அவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறாரே. கோவில் வாசல்ல இப்படி பலி கொடுக்கிற இடங்கள்லாம் ரத்தம் சிந்தி சேப்பார்க்கு இல்லையா? அது போல மலை மேல போனா என்னால் இந்திர கோபங்கள் எம்பெருமான் கனிவாயொப்பான் சிந்தும் புறவில். இந்திர கோபம்னா பட்டுப்பூச்சி, நல்ல சிவப்பான பட்டுப்பூச்சிகள் உண்டாகி அவைகள் மலை மேல அப்படியே பத்தையா இருக்க அதை பார்த்தாக எம்பெருமானுடைய கனிவாய் போல சிவந்திருக்கா. அதுல இருந்தானே பட்டு எடுக்கிறா. நல்ல பட்டுகள்லாம், பட்டு பனாரசுங்கிறாளே, இதெல்லாம் எடுக்கிறாளே, அந்த பூச்சியினுடைய கம்பளி தான், அதுல இருந்துதான் பட்டுங்கிறது எடுக்கிறது. அது அங்கேருந்தான் உண்டாரு. அந்த பூச்சிகள், பட்டு பூச்சிகள் நிறைய இருக்கு, நல்ல சிவப்பான பட்டு பூச்சிகள், அது அடையா இருக்கு. அதை பார்த்தா எம்பெருமானுடைய அழகருடைய கனிவாய் போல சிவந்து இருக்கக்கூடிய புறவில் தடவரை உடையதான தென் திருமாலிருஞ்சோலையே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.